போலீஸ் எக்ஸாமுக்கு இன்னும் 11 நாள் தான் இருக்கு. இப்ப நிறைய பேர் வந்துட்டு பயந்து ஃபோன் பண்றாங்க. அவங்க பேசும்போதே அவங்களுக்கு இருக்கிற தடுமாற்றமும் பயமும் தெரியுது. சில பேர் கேட்கிற கேள்வி, சார் இப்ப எக்ஸாம்ல வந்துட்டு மேக்ஸ் கொஸ்டின் எவ்வளவு வரும், கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் எவ்வளவு வரும்னு கேட்கறாங்க. மேக்ஸோ கரண்ட் அஃபேர்ஸோ இத்தனை கேள்விதான் வரும் அப்படின்னு நம்ம தீர்க்கமா சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, நீங்க கடைசியா நடந்து முடிஞ்ச ஒரு 10 வருஷத்து கொஸ்டின் எடுத்து அனலைஸ் பண்ணி பாருங்க. மேக்ஸ்ல எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க, கரண்ட் அஃபேர்ஸ்ல எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. அது நிலை இல்லாத ஒண்ணு. சில வருஷம் கேட்டிருக்கலாம், சில வருஷம் கேட்காம இருக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் சொல்ல போனா லாஸ்ட் டைம் தான் கேட்டே இருக்காங்க. மேக்ஸ் பார்க்கும்போது சில வருஷத்துல கேட்டிருக்காங்க, சில வருஷத்துல கேட்காமலும் இருக்காங்க. மீதி இருக்கிற ஏரியாலாம் இருக்குல்ல, சைக்காலஜி இருக்கு, கண்டிப்பா கேள்வி வரும்னு உங்களுக்கு தெரியும். ஜிகே இருக்கு, கண்டிப்பா கேள்வி வரும்னு தெரியும். அந்த ஏரியாலாம் நல்லா படிங்க. கரண்ட் அஃபேர்ஸ் மேக்ஸ் நினைச்சு பயப்படாதீங்க. இருந்தாலும் நீங்க பிராக்டிஸ் பண்ணின்னு போயிடுங்க. வந்தாலும் ஆன்சர் பண்ணிக்கங்க, வரனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இத்தனை கேள்வி வரும், அத்தனை கேள்வி வரும்னு யாராலும் அதை வந்து ப்ரெடிக்ஷன் பண்ண முடியாது. அது வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அதை நினைச்சு நீங்க பயப்படுறதுக்கு இருக்கிற ஏரியாவெல்லாம் ஸ்ட்ராங் பண்றது தான் இப்போதைக்கு சமயோஜிதம். மேக்ஸையும் கரண்ட் அஃபேர்ஸும் நினைச்சு ஃபீல் பண்ற உங்களுடைய ஃப்ரெண்டுங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி.